வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அசோசியேஷன் குரூப்ல வந்து இன்னைக்கு வாய்ஸ் பாஸ்வேர்டு பார்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதுக்காக நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம். ஆ உங்களோட நார்மல் இசட் ஸ்மார்ட் அந்த டிஎஸ்சிஎம் வெப் அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணிக்கங்க. வழக்கப்படி அந்த 3 புள்ளி சேல்ஸ் சேனல் செல்ஃப் சர்வீஸில தான் எல்லாமே இருக்கு. இதில இந்த டிஆர்எம் ஆர்டர் என்ட்ரிக்குள்ள தான் உங்களோட அத்தனை டீட்டெயில்ஸுமே இதில தான் இருக்கு. இதில் போயிட்டு நீங்கள் ஒரு கஸ்டமரோட லேண்ட்லைன் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்னென்ன சர்வீஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம்னா, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது நீங்களே பண்ணிக்கலாம், மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிளான் மாற்றுறது நீங்களே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்ன கஸ்டமரோட அட்ரஸ் மாற்றணும், நேம் மாற்றணும், என்னென்ன சர்வீஸ் பண்ணணுமோ எல்லாமே நாமே பண்ணிக்கிற மாதிரி இப்போ வர்ற போர்ட்டலில் கொடுத்துருக்காங்க. இதில் கஸ்டமர் ஜஸ்ட்டு டெலிஃபோன் நம்பரை மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு இதை வந்து சர்ச் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பாருங்கள், இதில் வந்து இந்த ஹரி பாலகிருஷ்ணன்கிறவர் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்து அவர் விட்டுட்டு போன நம்பரை தான் இப்போ வாங்கியிருக்காரு. நிஷாந்த்ங்கிறவரும் வாங்கியிருக்காரு. அந்த இன்ஆக்டிவ் வந்து கிளிக் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆக்டிவ்னு இருக்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஆக்டிவில் அது நிறையா அந்த நம்பர் இதுக்கு முன்னால் யார் யார் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த ஹிஸ்ட்ரி பூரா அதில் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேனலில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஆர்டர் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகணும். ஆர்டருக்குள்ளே போயிட்டிங்கன்னா நியூ கனெக்ஷன் சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஆர்டர் நம்பர்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த ஆர்டர் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஆர்டர் நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ பேஜ் ஒன்று வந்து உள்ளுக்குள்ளேயே அதுக்குள்ளே ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், பாரத் ஃபைபர் வாய்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாரத் ஃபைபர் வாய்ஸ், அந்த வாய்ஸ்னு இருக்கிற இடத்துல லேண்ட்லைன் நம்பர் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுறீங்க. நமக்கு வாய்ஸ் பாஸ்வேர்டு தேவையானால ப்ராட்பேண்டை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் வேணும், யூசர் ஐடியா உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணணும். நீங்கள் வாய்ஸ் பாஸ்வேர்டு பார்க்குறதுனால நீங்கள் வாய்ஸ் பாஸ்வேர்டு பார்க்குறதுக்கு வாய்ஸுங்க இருக்கிற இடத்துல இருக்கிற லேண்ட்லைன் நம்பரை ஒரு கிளிக் பண்ணுறீங்க. பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிக்கும். அதுக்குள்ளேயே இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் எதுவுமே பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். மற்றதை வந்து உங்களுக்கு தேவை வந்து வாய்ஸ் பாஸ்வேர்டு பார்க்குறதுனால டாப்பில் பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்துடுங்க. இதில் வந்துட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு செகண்ட் இதில் பாருங்கள், அந்த வாய்ஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல FTTH வாய்ஸ் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இது வந்து வாய்ஸ் பாஸ்வேர்டு கிடையாது. இது வந்து வாய்ஸ் பாஸ்வேர்டு பார்க்குறதுக்கு உண்டான ஒரு கோடு ஆக்சுவலாக. இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த டேப் அப்படியே விட்டுட்டு நீங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். நியூ டேப்பில் போயிட்டு கூகுள் சர்ச்சில் வந்து இல்லை, நீங்கள் அதை கூட நீங்கள் அடுத்தது ஒரு இதில் கூட போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த பேஸ் 64 கூகுள் சர்ச்சில் வந்து பேஸ் 64 டிகோடுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதை கூட நீங்கள் ஸ்டார் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேஸ் 64 டிகோடுக்குள்ளே போயிட்டு நார்மலாக இது இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு இங்கே டைப் ஆர் பேஸ்ட் ஹியர்னு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இதை பேஸ்ட் பண்ணினீங்கன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே டிகோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டிகோடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு வாய்ஸ் பாஸ்வேர்டு கிடைக்கும். இதுதான் வந்து உங்களோட வாய்ஸ் பாஸ்வேர்டு, அந்த கஸ்டமருக்கோட வாய்ஸ் பாஸ்வேர்டு. இதை எடுத்து நீங்கள் மோடத்தில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் பாஸ்வேர்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ.